நகைக்கடை ஓனர்ஸ்லாம் ஒரு பிரச்சனை இருக்கும். டார்கெட்டே அச்சீவ் பண்ண முடியலையேன்றீங்க. நான் உங்களுக்கு ஒரு கொஸ்டின் கேட்குறேன். நீங்கள் நாடார் கடைக்கு பர்ச்சேஸ் பண்ண போயிருக்கீங்களா? நீங்கள் போய் அரிசி கேட்டால் வேற, பருப்பு கேட்டால் வேற, முட்டை கேட்டால் வேற, நீங்கள் என்ன கேட்டாலும் சரி வேற வேறன்னு கேட்டுகிட்டே இருப்போம். இப்போ என்ன அர்த்தம்னா, ஒரு பொருள் வியாபாரம் பண்ணி ஒரு கஸ்டமருக்கு அனுப்புறதுல லாபம் கிடையாது. நம்மளோட டார்கெட் அச்சீவ் பண்ண முடியாதுன்றது. மேக்ஸிமம் அந்த கஸ்டமருக்கு என்ன தேவை இருக்கோ எல்லா பொருளையும் விற்கணும் தான் அவனோட கருத்து, அவனோட அப்ஜெக்டிவ். அது நம்ம என்ன பண்ணுறோம், நகைகளில் மிஸ் பண்ணுறோம். ஒரு ரிங்கு வாங்க வந்தாங்களா, அதை முடிச்சு எப்படா பில் பண்ணி கடையை விட்டு வெளியே அனுப்பணும்னு யோசிக்கிறாங்க சேல்ஸ்மேன். அதை மாற்றுங்க. அதுக்கு பேர் தான் ஆட் ஆன் சேல்ஸ் சொல்லுவாங்க. ஒரு பொருள் வாங்க வந்திருக்காங்களா, அதோடு சேர்ந்து மற்றொரு பொருளை விற்க பாருங்க. தட்ஸ் கால் ஆட் ஆன் சேல்ஸ். இது மாதிரி டிப்ஸ் வேணும்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். புரிஞ்சுதுங்களா? சேல்ஸ் டார்கெட் அச்சீவ் பண்ணணும்னா ஒரு சேல்ஸ் பர்சனும் அதோட கூட சேர்ந்து ஏதாவது ஒரு ப்ராடக்ட்டை விற்றா மட்டும்தான் அந்த டார்கெட் அச்சீவ் பண்ண முடியும்.